தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராக அவர் இருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். ஏற்கனவே சட்டப்பேரவை செயலராக சீனிவாசன் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராகவும் அவர் பதவி வகித்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் முதல் சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். 15 ஆண்டுகளாக சட்டப்பேரவை செயலராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டுகளாக சட்டப்பேரவை செயலராக சீனிவாசன் பதவி வகித்த நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராக அவர் இருக்கிறார். சமீபத்தில் 15 ஆண்டுகளாக சட்டப்பேரவை செயலராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலராக சாந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார்.